வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சண்டே பாருங்க, மும்பைல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடி ஆபீஸ்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். காலையில 2:30 மணிக்கு இந்த ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிருக்கு இந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு. இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, ரொம்ப ஓல்டு பில்டிங். அதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருந்திருக்கு, ஒரே ஸ்டேர்கேஸ் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடி முக்கியமான ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல நிறைய பர்னிச்சர் இருந்தது. அப்ப இதெல்லாத்தையும் தாண்டி போய் அந்த நெருப்பை அணைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு அப்படின்னு ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பத்தி எரிஞ்சிருக்கு. இதுல சில முக்கியமான ஹை ப்ரொஃபைல் கேசஸ் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் முற்றிலும் அழிந்து போயிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வந்து இன்னைக்கு செய்தியில வந்திருக்குது. என்னென்ன கேசஸ் அப்படிங்கறத பின்னால பார்ப்போம். ஆனா ஒட்டுமொத்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், பேப்பர் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இதை பத்தி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. 10 மணி நேரமா உங்களுக்கு வந்து இந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இவ்வளவு முக்கியமான ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. மூன்றாவது, இது இன்டென்ஷனலா செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு காரணம் நான் சொன்ன இந்த ஹை ப்ரொஃபைல் கேசஸ் தான். என்ன மாதிரியான ஹை ப்ரொஃபைல் கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம குஜராத்தி பிசினஸ்மேன், அதாவது பேங்க்ல எல்லாம் வந்து போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து பேங்க் ஆபீஷியல்ஸோட சேர்ந்து மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்க்ல டெபாசிட் பண்றோம் இல்லையா, அந்த பணத்துல பல லட்சம் கோடிகளை வந்து இவங்க ஆட்டையை போட்டுட்டாங்க இவங்க பிசினஸ்க்காக. அதுக்கப்புறம் அதை திருப்பி கட்ட முடியல. அந்த ஸ்கேம் வெளியில வந்தோடனே இவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி கேசஸும் முக்கியமான பொலிட்டிக்கல் கேசஸ், அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் மீது இவங்க ஸ்கேம்ல ஈடுபட்டாங்க, ஊழல் செஞ்சாங்க, இது மூலமா பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமாக யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீரவ் மோடி, அதுக்கப்புறம் அவருடைய சொந்தக்காரர் மேகுல் சோக்சி. இவங்க 2 பேருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள். கீதாஞ்சலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய வைர வியாபாரம் வந்து இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய அபிஷியல்ஸோட சேர்ந்துகிட்டு இவங்க ஃபேக் லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து வெளிநாடு வங்கிகளில் இருந்தெல்லாம் பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய இந்த லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷனை காட்டி லட்சக்கணக்குல கோடி கணக்குல பணத்தை வாங்கி இவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த வேலை கிட்டத்தட்ட 2011, அதாவது மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலே 2011 ஆரம்பிச்சு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2018 வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க காமிச்சு இன்னொரு பேங்க்ல இருந்து வாங்கி இந்த கடனை கட்டுறது, இப்படி இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ரேஞ்சில இவங்க இதை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 2018 தான் இந்த விஷயம் வெளியிலேயே வருது. ஆனா இந்த விஷயம் வெளியில கசிய ஆரம்பிச்சோன்னு நீங்க பாருங்க, வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு 2 பேருமே நாட்டை விட்டு குடும்பத்தோட தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நீரவ் மோடி லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. மேகுல் சோக்சி பல நாடுகள் சுத்தி கடைசியா பெல்ஜியம்ல போய் செட்டில் ஆனாரு. ஃபைனலா இந்தியன் அத்தாரிட்டிஸ், இடி, சிபிஐ இவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இவங்க அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வந்து அங்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இவங்களை இன்னும் லண்டன்ல இருந்து எக்ஸ்ட்ராடைட் பண்ணி நீரவ் மோடியை இங்க கூட்டிட்டு வருதோ இல்ல, இப்ப ஆண்ட்வர்ப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு மேகுல் சோக்சி, அவரை வந்து எக்ஸ்ட்ராடைட் பண்ணி இங்க கூட்டிட்டு வரதோ வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா மேகுல் சோக்சி அங்க ஆண்ட்வர்ப்ல வந்து அவர் அங்க சிட்டிசனா மாறிட்டாரு. அங்கேருந்து அவரை வந்து எக்ஸ்ட்ராடைட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து இங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. ஒரு பக்கம் இடி தரப்புல வந்து அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது, ஏன்னா நாங்க டிஜிட்டல் இந்தியாவா மாறிட்டோம், அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் டிஜிட்டல் பேக்கப் எங்க கிட்ட இருக்கு, அதனால இதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பாருங்க, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த ஃப்ளோர்ல இருந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ், அதோட ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து சேதமடைஞ்சிருக்கு. நீங்க என்னதான் டிஜிட்டல் பேக்கப் வச்சிருந்தாலும் இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிட்ரைவ் பண்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா? நிறைய விட்னஸ் சமன் பண்ண வேண்டியிருக்கும், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேண்டியிருக்கும். இதெல்லாமே தடைப்படும், இதெல்லாமே தள்ளி போகும். அப்போ சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்ற மறைமுகமாக இவங்களுக்கு உதவி செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு.
ஏன்னா இடி, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் எப்படி ஒன்றிய அரசுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம கடந்த காலத்துல நிறையவே பார்த்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டிலயும் பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆபரேஷன் லோட்டஸ் தமிழ்நாட்டுல தொடங்கிடுச்சு. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, ஒரு பக்கம் பொன்முடி, ஒரு பக்கம் ஐ பெரியசாமி. நேத்து ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அதுதான். அவர் மேல இருந்த கேஸ வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அது தவறு அப்படின்ட்டு அதை ரீஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை ஈடிய வச்சு டார்கெட் பண்றது அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் மாடஸ் ஆபரேட்டியா மாறிடுச்சு. எங்கெல்லாம் தேர்தல் வருதோ, எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆள்றாங்களோ, எங்கெல்லாம் ஒரு கட்சியை செதைச்சு சின்ன பின்னமாக்கணுமோ அதற்கெல்லாம் இவங்க இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் மகாராஷ்டிராவை சேர்ந்த சகன் புஜ்பால். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர், சரத்பவார் கட்சியில இருந்தாரு. அவர் அப்போ டெபுட்டி சிஎம் வேற இருந்தாரு, ஹோம் மினிஸ்டரா வேற இருந்தாரு. அந்த டைம்ல இவர் மேல வந்து முக்கியமான 2 ஸ்கேம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம், தேல்கி ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம், அப்புறம் மகாராஷ்டிரா சதன் ஸ்கேம். இந்த 2 ஸ்கேம் மூலமா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி வந்து இவர் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை போட்டு இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு இடி, சிபிஐ எல்லாரும் விசாரிச்சாங்க. அப்புறம் பிஜேபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை பிரிச்சும் போது அஜித் பவார் செக்ஷன் ஒண்ணு வந்து இங்க சேர்ந்தது இல்லையா பிஜேபியோட, அதோட கிடப்புல போட்டுட்டாங்க இந்த கேஸையும். இதே அஜித் பவார் மேல மோடி ஒரு மேடையில 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு, இவரை புடிச்சு ஜெயில போடாம நாங்க ஓய மாட்டோம் அப்படின்னு பேசினாரு ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில. பேசின 48 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அஜித் பவார் என்சிபியை விட்டு வெளியில வராரு, பிஜேபியோட வந்து கை கோர்க்கிறாரு. உடனே அவர் மனித புனிதரா மாறிட்டாரு. இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பிஜேபி வாஷிங் மிஷினை போட்டு நல்லா முக்கி எடுத்து புழிஞ்சு காய போட்டு அஜித் பவார் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சகன் புஜ்பாலோட கேஸோ இப்போ ஹோல்டுல இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈடியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சர்ச்சஸ் நடத்திருக்காங்க. 8888 கேசஸ். ஆனா இதுல ஃபைல் பண்ண கேசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 193 தான். அதுல கன்விக்ஷன் கிடைச்சது வெறும் 2 கேசஸ்ல மட்டும்தான். இவங்களோட கன்விக்ஷன் ரேட் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா வெறும் 0.5%, 1%க்கும் கீழே. அப்போ இந்த மோட்டிவ் வந்து என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்டவங்க ஊழல் செய்தவங்களை வந்து நாம கண்டுபிடிச்சு அதை நிரூபிச்சு தண்டிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. the process is a punishment அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இவங்க மேல வழக்க போட்டு இவங்களை ஜெயில வச்சு பெயில் கொடுக்காம அலக்கழிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் பாஜகவுடைய ஏவல் துறை மாதிரி இவங்களை உருட்டி மிரட்டி ஒண்ணு நீ எங்க கட்சியில வந்து சேரு, இல்லைன்னா உன் மேல கேஸ வந்து நாங்க வலுப்படுத்துவோம், ஸ்ட்ராங் படுத்துவோம், தூக்கி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுறது. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் தான் இவங்களுக்கு ஆக்சுவல் பனிஷ்மெண்ட். இந்த மன உளைச்சலை தாங்காம நிறைய பேர் வேற வழியே இல்லாம சரி வந்து சேர்ந்து தொலைக்கிறோம் அப்படின்னு போய் பிஜேபியில சேர்ந்துருவாங்க. உடனே மனித புனிதர்களாகி இவங்க மேல இருக்க கேஸ் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஒரு பாலிட்டிஷியன், நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பாலிட்டிஷியன் வெளிப்படையா மேடையிலே சொன்னார். அவர் பேரை நான் மறந்துட்டேன், ஆனா வெளிப்படையா மேடையிலே சொன்னாரு, நான் பிஜேபியில போய் சேர்ந்துட்டேன், இப்பதான் நான் நிம்மதியா தூங்குறேன், ஏன்னா இடி, சிபிஐ எல்லாம் என் வீட்டுக்கு வராது அப்படின்னு பேசினார். அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல நேரடியா எதிர்கட்சி எம்பிகளை மிரட்டினாங்க. என்ன ரொம்ப பேசுறீங்க, உங்க வீட்டுக்கு இடி வரணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இடியை இவர்கள் எந்த அளவுக்கு கைப்பாவைகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாருங்க, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய, முக்கியமான துறைகள் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். இதுதான் முதல் முறை நடக்குதானா? இல்ல. அக்டோபர் 17, 2017 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயே நடந்தது. ஒரு மைனர் ஃபயர் ஆக்சிடென்ட் தான், ஷார்ட் சர்க்கியூட்னால நடந்துருச்சு, எதுவும் முக்கியமான ஆவணங்கள் வந்து சேதாரமாகல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 17, 2020 பார்லிமெண்ட் அனெக்ஸ் பில்டிங்ல இதே மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. மே 22, 2022 நியூ பார்லிமெண்ட் பில்டிங், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் பில்டிங்ல இனாகிரேஷனுக்கு முன்னால ஜனவரி 2023 இனாகிரேட் பண்றாரு.
2022 மேல ஒரு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் இதே மாதிரி நடக்குது. டிசம்பர் 13, 2023 செக்யூரிட்டி பிரீச். பார்லிமெண்ட்டுக்குள்ள பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கும் பொழுது 2 நபர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூந்து அங்க கண்ணீர் வெடிகுண்டு புகையெல்லாம் எழுப்புனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே பாஜக எப்படி அதை டோட்டலா மறுத்து 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. வெளியே அனுப்புறப்பறம் அவசர அவசரமா அவங்களுக்கு தேவையான 7-8 பில்ஸை எப்படி பாஸ் பண்ணாங்க. இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இதெல்லாத்தையும் தாண்டி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னால பாத்தீங்கன்னா ஏப்ரல் 16, 2024 நார்த் பிளாக்ல ஃபயர் நடக்குது. நார்த் பிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டருடைய ஆபீஸ் இருக்கு, பினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஆபீஸ் இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம். அந்த டைம்ல கூட எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. அது எப்படி இவ்வளவு சென்சிட்டிவான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல, இவ்வளவு சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல எப்படி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்? ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி இதை கடந்து போக முயற்சி பண்றாங்க. ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோமோ, இந்தியா கூட்டணி வலுவடையுது, நாம சொல்ற மாதிரி அப்கி பார் 400 பார் எல்லாம் ஊத்திக்குமோ, நாம ஆட்சிக்கு வரமாட்டோமோ அப்படிங்கிற பயத்துல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் பிளான் பண்ணுது. மோடி ஃபைல்ஸ் எல்லாம் எரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில அந்த நேரத்துல வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது, வெரிஃபையும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்ல. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டேமேஜ் ஆச்சு, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்றத அவங்க இன்னும் வெளிப்படையா சொல்லல. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டேமேஜ் ஆச்சு, எதெல்லாம் நாங்க ரிகவரி பண்ணிருக்கோம், எதுக்கெல்லாம் டிஜிட்டல் பேக்கப் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே அவங்க இன்ன வரைக்கும் பேசல. இந்த தேதி வரைக்கும் அதை பற்றின ஒரு விவரத்தை அரசாங்கம் வெளியிடல. இப்ப இந்த சண்டே நடந்த இந்த இடி ஃபயர் ஆக்சிடென்ட்லயும் அப்படிதான். இது வரைக்கும் அபிஷியலா எந்த ரிப்போர்ட்டுமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. இந்த டிரான்ஸ்பரன்சி அவங்க கிட்ட இப்பதான் இல்லையான்னு கேட்டா இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தோடனே சிபிஐஎம்ஐ சேர்ந்த ராஜீவ் அப்படின்னு ஒரு தலைவர், அவர் எம்பியா இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சாரு. மகாத்மா காந்தியோடைய அசாசினேஷன் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல, அழிக்கப்பட்டிருக்கு, டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த டைம்ல ராஜ்நாத் சிங் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இல்ல அதெல்லாம் சேஃபா தான் இருக்கு, நேஷனல் ஆர்ச்சைவ்ஸ்ல வந்து ஆர்ச்சைவ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல நாங்க இதெல்லாம் சேஃபா தான் நாங்க வச்சிருக்கிறோம், இதெல்லாம் எதுவுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்படல அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரு ஆர்டிஐ மூலமா இன்னொருத்தர் போட்ட கேள்விக்கு மகாத்மா காந்தி அசாசினேஷன் சம்பந்தப்பட்டதுல அந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட்டோ இல்ல நாத்துராம் கோட்சேவுடைய எக்ஸிகியூஷன் ஆர்டரோ காணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது, இது மாதிரி முக்கியமான ஆவணங்கள் டிஸ்ட்ராய் ஆகும் பொழுது சில கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றோம்னு ஒரு பக்கம் மோடி அரசாங்கம் சொல்லுது இல்ல, புதுசா 20,000 கோடி செலவு பண்ணி சென்ட்ரல் விஸ்டா உங்களால கட்ட முடியுது இல்ல. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டது. அதோட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு. அப்போ அதை அப்கிரேட் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு? எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஏசிய போட்டு லோட வேற நீங்க ஏத்தி விட்டுறீங்க. அப்புறம் எப்படி எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் நடக்காம இருக்கும்? அப்போ பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை ஃபர்தரா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாம் நீங்க அப்கிரேட் பண்ணணும். முக்கியமா இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து பிரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய வரலாறை பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் டிஜிட்டைஸ் பண்ணி நாம பிரிசர்வ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் காப்பீஸையும் நம்ம பிரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. போன வாரம் நம்ம சட்டப்பேரவையில என்னுடைய கணவர் பாலாஜி அவர்கள் பேசுறாரு, அதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அங்க ரொம்ப அழகா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் போட்ட கையெழுத்து இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட், அந்த ஃபைலை இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு அழகா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. மகாத்மா காந்தி அசாசினேஷன்லாம் வரலாறு. இத பத்தி நிறைய பேர் வருங்காலத்துல வந்து படிப்பாங்க. ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. ஹிஸ்டோரியன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஆகிருக்கும்.
அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருக்கும். அட்வொகேட்ஸ் இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கேசஸ், லேண்ட்மார்க் கேசஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பயன்படும் இல்லையா? அப்ப இதெல்லாம் சேஃபா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு ஒரு அரசாங்கத்துக்கு வேண்டாமா? ஆனா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பிரிசர்வ் பண்றதுலயோ, இல்ல இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆவணங்கள், இல்ல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பிரிசர்வ் பண்றதுலயோ இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறையில இருந்து அவங்க சொல்றாங்க, ஒட்டுமொத்த ஃபயர் சர்வீஸையும் அப்கிரேட் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், ஆர்ச்சிவ்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு மொத்தம் 3.8 லட்சம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோடி அரசாங்கம் இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல இதற்கு வெறும் 5000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம்னு பேசுறது, இன்னொரு பக்கம் டிஜிட்டல் இந்தியாவை கிரியேட் பண்றோம்னு பேசுறது. ஆனா முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பிரிசர்வ் பண்றதுல இந்த அரசாங்கம் இவ்வளவு அலட்சியம் காட்டுது. ஒரு பக்கம் வரலாற்று முக்கியத்துவ ஆவணங்களை அழிக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பாருங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் செய்த ஊழலை மறைக்கிறதுக்கான எவ்வளவு டாக்டிக்கான வேலைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்துல தப்பே கிடையாது. இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால நீரவ் மோடி, மேஹுல் சோக்சி, சகன் புஜ்பால் இவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் தள்ளி போக போகுது, எவ்வளவு தூரம் இவங்க மேனிபுலேட் பண்ண போறாங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நாம மேலோட்டமா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். ஆனா பாஜக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால 1000 காரணங்கள் இருக்கும் அப்படிங்கறத உள்ள பூந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு.